வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸா சின்ன இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருந்த இவங்களுக்கு 13 Reasons Why அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் டிவி சீரிஸில் ஹானா பேக்கர் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த கேரக்டரை இவங்க பக்காவாக ப்ளே பண்ண காரணத்தினால கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லவா வேணும் என்ன நடந்திருக்குன்னு. அவங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாழ்க்கை பயங்கரமாக பிச்சுட்டு போக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க நடித்த நிறைய படங்கள் சீரிஸ் எல்லாம் பயங்கர ஹிட்டான காரணத்தினால இவங்களுக்கு ஏன் நம்ம லிஸ்ட் போடாமல் இருக்கணும், இவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டோட வந்துட்டாங்க. இவங்க தான் நம்ம அக்கா கேத்ரின் லாங்ஃபோர்ட். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் டச் ஒர்க் ஆகுதா, மவுஸ் கர்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை சும்மா தட்டி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது ஸ்பான்டேனியஸ். 2020 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரா டைலன் அப்படின்னு 2 ஸ்கூல் சீனியர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் காலேஜில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அண்ட் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச காரணத்தினால காதல் நல்லா மலர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நாளைக்கு இருப்போமா அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ இன்றைக்கி நல்லா வாழணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க வந்து லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா, சார்லி பிரமரும் கேத்ரின் லாங்ஃபோர்டும் வந்துட்டு ஒரு பக்காவான பேரா நீட்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதே சமயத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும் மெலானி பேரோஸ் இந்த படத்தில் வந்திருக்காங்கிறதுக்காக படம் பார்க்க போய் உட்காந்துருப்பான். அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ அப்படி அவங்களுக்காக போய் பார்க்கப்பட்ட இந்த படம் நல்லா இருந்த காரணத்தினால லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.2. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது லவ் சைமன். 2018 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைமன் வந்து தான் ஒரு கே அப்படிங்கிறத வந்து வீட்டில் மறைச்சு அவன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. இந்த சமயத்தில் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிளாக்மெயிலர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பார். அண்ட் மேற்கொண்டு அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவன் செய்கிற காரணத்தினால இவனை வந்து ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி விளையாடுவாங்க. ஸோ இந்த பிளாக்மெயிலர்கிட்ட இருந்து இவன் தப்பிக்கிறானா இல்லையா, யார் இந்த பிளாக்மெயிலர் ஆக்சுவலாக எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எதிர்பார்க்காத ஒரு பக்காவான ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கும். அதை நீங்கள் நினச்சாலும் சத்தியமாக கெஸ் பண்ணவே முடியாது. வேணால் போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது நைஃப்ஸ் அவுட். 2019 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலன் த்ராம்பே அப்படின்னு ஒரு கிரைம் நாவலிஸ்ட் இருக்காரு. இவர் தன்னுடைய 85th பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ இறந்து கிடக்கிறாரு. இந்த மரணத்தில் மர்மம் இருக்க காரணத்தினால டிடெக்டிவ் பெனாய்ட் பிளாங்க் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வராரு. இவர் இதுக்கு முன்னாடி பல கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்தாலும் இந்த கேஸில் பயங்கரமான மிஸ்ட்ரி இருக்க காரணத்தினால இதை அவரால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இந்த கேஸில் போதுமான அளவு ஆதாரம் கிடைக்காதது முதல் காரணமாக இருந்தாலும், 2வது காரணம் என்னென்னா, அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இவருடைய வாரிசு எல்லாருமே வந்திருந்த காரணத்தினால இவங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் இவரை கொல்றதுக்கு இருந்த காரணத்தினால இவரால் அந்த கேஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. இதே சமயத்தில் மார்த்தா அப்படின்ற கேரக்டரை வந்து அனா டி ஆர்மஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு 50% ஆஃப் த ரோலை வந்துட்டு தாங்கி பிடிக்கிறது அனா டி ஆர்மஸாக தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த ரோலை ரொம்ப கச்சிதமாக ப்ளே பண்ணியிருந்த காரணத்தினாலையும், டேனியல் கிரெய்கும் வந்துட்டு விட்டு கொடுக்காமல் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போனதுனாலையும் இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டோட ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் மெட்டீரியலை டைரக்டர் ரியான் ஜான்சன் கொடுத்துருப்பாருன்னு இந்த இடத்துல நான் அவரை பாராட்டணும். நைட் ஷோட் படத்துலேயே எ கிளாஸ் ஆனியன் மிஸ்ட்ரி அப்படின்னு பார்ட் 2 கூட எடுத்தாங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ அந்த படம் போய் நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.1. வீடியோவை எவ்வளோ தூரம் பார்த்த நல்ல உள்ளங்களை பாராட்டி மேற்கொண்டு இன்னொரு படத்தை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கடா. போனஸ் ஆஃபராக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய படம் மிஸ்கைடட். 2017 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெவை அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். இவன் வந்துட்டு சஞ்சா அப்படின்ற பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறான். பட் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய பிரதர் வெண்டல் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய முன்னாள் காதலி. புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? பிரதரோட முன்னாள் காதலியை நம்ம தலைவன் காதலிச்சுன்னுக்கிறான். அப்போ பிரச்சனை இங்கே தான் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிடையாது. இவங்க 2 பேரும் ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் இவன் பிரதர் வந்துட்டு ஒரு சாக போகிற ஒரு நிலமையில வந்து மாட்டிக்குவான்னு வச்சுங்க. இப்போது இந்த பொண்ணை வந்து இவன் ஏமாற்றி இவளை கழட்டி விட்டால் மட்டும்தான் அவருடைய பிரதரை வந்து காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுங்க. என்னால் பர்டிகுலராக சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். பட் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த சமயத்தில் பிரதரை காப்பாற்றுறானா இல்லை இந்த பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணோட ஊரை விட்டு ஓடி போகிறானா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பட் நான் கெஸ் பண்ணதுனால எனக்கு இந்த படம் சப்புன்னு ஆயிடுச்சு. பட் ஓரளவுக்கு நல்ல படம் தான். நீங்கள் கெஸ் பண்ணலன்னா அது நல்ல படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.2. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.